بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையில் தொலைக்காட்சியில் தொலைந்துவிட்ட சமுதாயம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நவீன காலத்தில் மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அளவிற்கு இரண்டரை கலந்துவிட்ட ஒரு அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு தொலைக்காட்சி என்பது. எந்த ஒரு கண்டுபிடிப்பிலும் மனிதர்களுக்கு நன்மை தருகிற கூறுகளும், அதே நேரத்தில் மனிதர்களை பாதிக்கிற பல்வேறு அம்சங்களும் இருக்கத்தான் செய்யும். புது புது நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலா வருகிற பொழுது அவற்றையெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையிலே அலசி ஆராய்ந்து, இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றா அல்லது தடுக்கப்பட்டதா, எந்த அளவிற்கு இதை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்பதையெல்லாம் நாம் சற்று நிதானமாக ஆய்வு செய்து அதற்கேற்ப அதனை பயன்படுத்தி இம்மை மறுமையினுடைய நற்பேறுகளை பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் காலத்தின் கட்டாயமாக திகழ்கிற தொலைக்காட்சியில் தொலைந்துவிட்ட சமுதாயம் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு இதனால் இந்த உலகம் மனிதர்கள் அடைந்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இறைவனை உணர்வதற்கு இறைவன் சொல்லிக் காட்டுகிற எண்ணற்ற வழிகளை தொலைக்காட்சியின் வழியாக சாமானிய மனிதர்களும் அறிந்து கொள்வதற்கு அரியதொரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தொலைக்காட்சியை பற்றி சொல்லிக் காட்டலாம். இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைல் வன்னஹார், மக்களே நீங்கள் வானத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள், பூமியை பற்றி சிந்தித்து பாருங்கள், குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், அவை அனைத்து கிரகங்களும் தத்தமக்கூடிய அந்த நீள்வட்ட பாதையிலே சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் நீங்கள் சிந்திக்கிற பொழுது, ஆராய்கிற பொழுது, இறைவன் இருக்கிறான், அவன் ஆற்றல் மிக்கவன், மகத்துவம் மிக்கவன் என்ற அந்த இறைவனின் இருப்பை, இறைவனின் அந்த தகுதியை, அந்தஸ்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிற அந்த ஆராய்ச்சியை சாதாரண பாமர மக்களுக்கும் எடுத்துச் சென்றிருக்கிற ஒரு அற்புதமான வேலையை தொலைக்காட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியின் வழியாக எழுத்தறிவில்லாத, படிப்பறிவில்லாத, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பிற்கு கூட பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத மிக சாதாரண மனிதர்கள் கூட விண்வெளியின் இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது, மிருகங்களை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது, அவற்றினுடைய உணவு பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ள முடிகிறது, மருத்துவத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அதையெல்லாம் தாண்டி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவின் தென்கோடியிலே, தென் தமிழகத்திலே மார்க்க அடிப்படையில் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியும் வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் தொலைக்காட்சியினுடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த அளவிற்கு தொலைக்காட்சி இந்த மனித சமுதாயத்திற்கு, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எண்ணற்ற பல நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது என்பது யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க இயலாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் ஏராளமான நன்மைகளை சொல்லுகிற சேனல்கள், தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டாலும் மிருகங்களை பற்றியும், அறிவியலை பற்றியும், பூமியை பற்றியும், வானத்தை பற்றியும் மனிதர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டாலும் பெரும்பாலான மனிதர்கள் எதை பார்க்கிறார்கள், எந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று ஆய்வு செய்தால், இந்த அறிவு சார்ந்த தொலைக்காட்சிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, புரட்சி சார்ந்த கருத்துக்களை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு, விஞ்ஞானம் சார்ந்த தகவல்களை எல்லாம் மூடி வைத்துவிட்டு, அதற்கு அப்பால் இருக்கிற காம களியாட்டங்களை, வீண் விளையாட்டுகளை, பிறரை பற்றி விமர்சிக்கிற மோசமான படங்களை, அருவருப்பான காட்சிகளை, ஆடல் பாடல் கொண்டாட்டங்களை, 2 துணிகளில் ஆட்டம் நடத்துகிற மிக அருவருப்பான செய்திகளைத்தான் இந்த மனித சமுதாயம், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு பார்த்து ரசித்து அதிலேயே மூழ்கி அதற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிற ஒரு வேதனையான
சூழ்நிலையை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது. நாம் எல்லாம் நமக்கு அருகாமையிலே எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். மதுவிற்கு அடிமையானவர்களை பார்த்திருப்போம். மதுவை குடித்து குடித்து போதை மருந்துகளை உடலிலே ஏற்றி 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 அந்த போதைக்கு முற்றிலுமாக அடிமையாகி போய் தன்னை மறந்து, தன்னுடைய மனைவி மக்களை மறந்து, அக்கம் பக்கத்தை மறந்து, சுற்றத்தை சூழத்தை அனைத்தையும் மறந்துவிட்டு, தான் வகிக்கின்ற பதவியை மறந்து, கண்ணியத்தை மறந்து, கௌரவத்தை மறந்து, ஏதோ சந்தன குட்டையிலே மிதப்பதை போன்று சாக்கடையிலே மிதந்து கொண்டிருக்கிறார்களே, மதுவிற்கு அடிமையாகிவிட்ட மதுவின் அடிமைகள், போதைக்கு அடிமையானவர்கள், அவர்களை போன்று, அவர்கள் தொலைத்ததை போன்று, அவர்கள் இழந்ததை போன்று எண்ணற்ற பல இழப்புகளை இன்றைக்கு இந்த சமுதாயம் தொலைக்காட்சியிலே தொலைத்து விட்டு நிற்கிறது. தன்னுடைய சுற்றத்தை மறந்து நிற்கிறது, தன்னுடைய கௌரவத்தை இழந்து நிற்கிறது, தன்னுடைய அறிவை இழந்து நிற்கிறது. இவ்வாறு தொலைக்காட்சியிலே நம்முடைய சமுதாயம் இழந்த இழப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமாக பட்டியல் போட முடியும். தனது கரத்திலே வைத்திருந்த குழந்தை சமீபத்திலே பத்திரிகைகள் நீங்கள் படித்திருப்பீர்கள். கோயம்புத்தூரில் ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு நேரம், சீரியல் முடியக்கூடிய தருவாய், ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் பெண்கள் எல்லாம் அப்படியே மூழ்கி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா பெரும்பாலான பொம்பளைங்க அதுதான் அழுகிறது. சொந்த மாமனாரு, சொந்த தகப்பன், சொந்த சகோதரன் சோத்துக்கு வழி இல்லாம வெளியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். உழைக்கிறதுக்கு காசு கிடையாது, உழைச்ச உழைப்புக்கு பயன் இல்லாமல் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பார்கள். அவர்களை பற்றி எல்லாம் கவலைப்படாத நம்முடைய தாய்க்குளங்கள், அவர்களுக்காகவெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாத நம்முடைய தாய்க்குளங்கள் தொலைக்காட்சிகளை திறந்து வைத்துக் கொண்டு அதிலே படுகிற அந்த காட்சிகளை பார்த்து பார்த்து காசை வாங்கிக் கொண்டு அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். இவர்கள் தமது காசை கொடுத்து விட்டு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் விட்டு அந்த காட்சியில 2 1 கலந்து போய் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அவரது மடியிலே வைத்திருந்த ஒரு சின்னஞ்சிறு தவழுகிற பருவத்தில் இருந்த குழந்தை அவருடைய மடியை விட்டு இறங்கி செல்கிறது. கீழே இறங்கி போன குழந்தை பார்க்கல, தாய் கவனிக்கல, ஏதோ கையில இருந்து போச்சு, போனது போட்டு மேல அவங்க சாட்டு உட்கார்ந்து டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது. புள்ள அப்படியே தவழ்ந்து 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 தெரு வாசலுக்கு வருகிறது. வாசல் படியை கடந்தால் இருபுறத்திலும் சாக்கடை, பாதாள சாக்கடை, பெரிய ஆழமான சாக்கடை ஓடுகிறது. அறியா பருவத்தை அந்த குழந்தை, பால் வடிகின்ற அந்த முகம் நிறைந்த அந்த குழந்தை தான் எங்கே கால் வைக்கிறோம் என்பதை அறியாமல் தவழ்ந்து வந்த அந்த குழந்தை சாக்கடைக்குள் தவறி விழுகிறது. இங்கோ சீரியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் சீரியல் முடிந்ததற்கு பிறகு குழந்தையை காணோம். எல்லாரும் தேடுறாங்க, பிள்ளை எங்க காணோம், நீங்க பாத்தீங்களா, உங்கள்ட்ட தானே இருந்துச்சு, அவங்கள்ட்ட தானே இருந்துச்சு, எங்க போச்சு எங்க போச்சு, வீடெல்லாம் தேடுறாங்க, வீடு எங்கேயும் காணோம். தெருவுல தேடுறாங்க, தெருவுல காணோம். அக்கம் பக்கத்துல வீடுகள்ல எல்லாம் தேடி பார்த்தாச்சு, குழந்தையை காணோம். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, குழந்தையை காணோம். கடைசியில மறுநாள் காலையில் அந்த இடத்திலே சடலம், குழந்தையுடைய அந்த பச்சிலம் பாலகனுடைய உடல் ஊதி பெரிதாகி சாக்கடைக்கு மேலே மிதக்கிற பொழுதுதான் அத்தனை பேரும் ஓடோடி வந்து ஆகா இழந்து விட்டோமே நம்முடைய குழந்தை என்று கதறி அழுத ஒரு கன்றாவியான ஒரு காட்சி, வேதனை நிறைந்த காட்சி, உள்ளத்தை உழுக்குகிற ஒரு மோசமான ஒரு காட்சி சமீபத்திலே கோயம்புத்தூரிலே அரங்கேறியது என்று சொல்லி பத்திரிகைகளை படித்திருக்கிறோம். எதை இழந்திருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய சமுதாயம் எதையெல்லாம் துளைக்கிறது. 10 மாத காலங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பச்சிலம் குழந்தையை தொலைக்காட்சி தொடரிலே மூழ்கிய ஒரே காரணத்திற்காக, அதற்கு அடிமையாகி போன காரணத்திற்காக, அந்த தொலைக்காட்சி தொடர் நடக்கிற பொழுது அக்கம் பக்கத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறியாத அளவிற்கு ஏராளமான இழப்புகளை இந்த சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான நற்பேறுகளை இந்த சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் உலக அளவிலும் இந்த சமுதாயத்தின் பார்வையிலும் பார்க்கிற பொழுது உலகம் இத்தனை ஆண்டு காலமாக கட்டி காத்துக் கொண்டு வந்த அருமையான நாகரீகங்கள், அற்புதமான பண்பாட்டு கலாச்சாரங்கள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்ற ஏராளமான நாகரீக வாழ்க்கை, ஏராளமான நற்பண்புகள், நற்பேறுகள், அவைகள் அனைத்தையும் இந்த சமுதாயம் தொலைக்காட்சியிலே தொலைத்து விட்டிருக்கிறது என்பதை நிகழ்கால தொலைக்காட்சியை பார்க்கிற ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும் அத்தனை பேரையும் ஆய்வு செய்கிற பொழுது நற்பண்புகளை எல்லாம்
இஸ்லாத்தின் தூய்மையான கலாச்சாரங்களை எல்லாம், அற்புதமான நபிகள் நாயகத்தின் போதனைகளை எல்லாம் இந்த சமுதாயம் தொலைக்காட்சியிலே தொலைத்திருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆனிலே இறைவன் ஒரு போதனையை சொல்லுகிறான். மிக அற்புதமான முக்கியமான ஒரு போதனை. இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அந்த காரியத்தினால மிகப்பெரிய சீரழிவு, எய்ட்ஸ் என்ற கொடுமையான நோய்க்கு ஆளாகி பல்வேறு பெண்களிடத்திலும் தாறுமாறாக சென்று பாலியல் இன்பத்திற்கு ஒரு வரையறை இல்லாமல் கிடைத்த இடங்களில் எல்லாம் மிருகங்களை போன்று அனுபவித்து விட வேண்டும் என்ற அந்த பாலியல் வேட்கையின் காரணமாக, பாலியலின் மீது ஏற்பட்ட கடுமையான ஆசையின் காரணமாக என்ன நடக்கிறது? தவறுகளிலே ஈடுபடுகிறார்கள். கடைசியிலே HIV கிருமி தொற்றுது, எய்ட்ஸ் நோய்க்கு பலியாகிறான். இன்னைக்கு வரைக்கும் மருந்தில்லை மருந்தில்லை மருந்தில்லைன்னு சொல்லிவிட்டு கடைசியில தன்னுடைய உயிரையே இழக்கிற அளவிற்கு ஒரு கொடுமையான நோய்க்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த கொடுமை கொடிய விபச்சாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வலா தக்ரபுஸ்ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நீங்கள் விபச்சாரத்திற்கு அருகில் கூட நெருங்காதீர்கள். அது அருவருப்பான ஒரு கெட்ட பாவமாக இருக்கிறது, மிக தீமையான ஒரு வழியாக இருக்கிறது. மக்களே, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். இது திருக்குர்ஆனுடைய போதனை. இன்றைக்கு இந்த போதனை இந்த சமுதாயத்தில் பேணப்படுகிறதா? விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காத, விபச்சாரத்தை செய்யாத என்று சொல்வதை விட விபச்சாரத்தை செய்ய வைக்கிற காரியம் இருக்குமே, விபச்சாரத்தின்பால் உங்களை தள்ளுமே, விபச்சாரம் செய்வதற்கு உங்களை தூண்டுமே, அப்படிப்பட்ட காரியத்தை கூட நீங்கள் செய்யக்கூடாது. அதற்கு அருகாமையில் கூட நீங்கள் நெருங்கிவிடக் கூடாது. அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் எதை கடுமையாக இந்த சமுதாயத்திற்கு போதிக்கிறதோ அந்த ஒரு போதனை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0425215226. இந்த தொலைக்காட்சி தொடர்களினால், திரை காவியங்களினால்
நாம் பார்க்கிற ஆடலினால், பாடலினால், கூத்து கும்மாளங்களினால் இறைவனின் இந்த போதனை தூக்கி எறியப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவெல்லாம் அந்த விபச்சாரத்தின்பால் நெருக்கி வைக்கக்கூடிய தீமைகள் ஒன்னா பட்டியல் போட்டு மனுஷன் எதுல எல்லாம் தவறிழைப்பானோ, எதுவெல்லாம் தன்னையும் அறியாமல் போய் அந்த தீமையில விழுவார்களோ அதை ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி சொல்லி, மக்களே இது உங்களை தீமையின்பால் கொண்டு சேர்த்துவிடும், விபச்சாரத்தின்பால் கொண்டு போய் தள்ளிவிடும், எனவே இதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பல்வேறு காரியங்களை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் நீங்க சொல்லுவீங்க, நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன், நான் உறுதியா தான் இருக்கிறேன், நான் தப்பான எண்ணத்தோடு இருக்கல, நான் நல்ல சிந்தனையில தான் இருந்தேன், நான் கட்டுப்பாடோட இருந்தேன், 1000 சொல்லலாம். ஆனாலும் அந்நிய பெண்ணோடு நீங்கள் தனித்திருந்தால், எந்த இடத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். நீ நல்ல பிள்ளைதான்ப்பா, ஒண்ணு குறை சொல்லவே இல்லை சொல்லலாம். என்னைக்குமே நம்மள குறை சொல்லவே மாட்டோம்ல. நாம என்ன தப்பு செஞ்சாலும் நாம தப்பு செஞ்சதே கிடையாது உலகத்துல. எல்லா மனுஷனும் அப்படித்தான் சொல்லுவோம், அவங்க செஞ்சுட்டான், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்ல எப்படிப்பா இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏத்தாப்புல வந்து முட்டி விட்டா, இவர் கரெக்டாக இருப்பார். யாருதான் தப்பு செஞ்சான்றத பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் தான் தவறே செய்யவில்லை என்று சொல்லுவது வழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ நல்ல பிள்ளையாத்தான் இருந்த, நல்ல பிள்ளையாத்தான் இருக்க, அந்த எண்ணத்துலதான் 2 பேரும் இருந்தீர்கள். ஆனால் உங்களோடு இருக்கிறான வேப்படியா, உங்க கூட இருக்கிறான ஷைத்தான், இன்னல் இன்சான எஜ்ரி மினல் இன்சான் இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் உங்களின் இரத்த நாளங்கள் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு டைம் கிடைக்காதா, ஒரு செகண்ட் கிடைக்காதா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு செகண்ட்ல உங்களை கவுத்திடுவான். எனவே நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், சூழ்நிலையை தவிர்த்துக்கங்க, நாங்க ஒன்னா இருப்போம், தப்பு செய்ய மாட்டோம் என்று சொல்லாதீர்கள். ஒரு நேரம் இல்லை என்றாலும் இன்னொரு நேரத்தில் உங்களையும் அறியாமல் விபச்சாரம் என்ற கொடிய பாவத்திலே தள்ளிவிட்டு விடுவால் அந்த காரியத்தில் ஈடுபடாதீர்கள். சொல்லிட்டு திருமலை குர்ஆன்ல ஒரு சான்றாக ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, இறைவனின் தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட இறைவனின் தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை படிக்கிற பொழுது குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறார், வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைத்தலக், வாசல்கள் எல்லாவற்றையும் மூடிவிட்டால் அந்த பெண், எல்லாத்தையும் தனிமை உருவாயிடுச்சு, தனியா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணு மாத்திரம் இருக்கிறாங்க. அந்த பெண் அழைக்கிறாள், தன்னுடைய ஆசைக்கு இணங்கி, என்னுடைய தவறான இச்சைக்கு நீ கட்டுப்படு என்று அழைக்கிறாள். அதை இறைவன் வர்ணிக்கிற பொழுது வலகது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடிவிட்டாள், தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. வ ஹம்ம பிஹா, இவருடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் வந்துவிட்டது. லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் பார்த்திருக்காவிட்டால், தனது இறைவனின் சான்றை அவர் பார்த்திருக்காவிட்டால், அப்படி முடிச்சாலாம். அடுத்து பதில் ஒண்ணு சொல்லல, அதை நம்முடைய சிந்தனைக்கு விட்டுட்டான். அதான் அந்த நேரத்தில் இறைவனின் சான்று அவர் கண்களில் தென்படவில்லை என்று சொன்னால் அவருடைய நிலைமையை யோசிச்சு பார்த்துக்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் தூதர், இறைவனால் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இறைவனின் தூதராக இருந்தாலும் சரி, தனிமை என்று சொன்னால் இவைகள் எல்லாம் விபச்சாரத்தின்பால் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வின் நாட்டத்தினால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். சாதாரண மனிதராக இருந்தார், சாதாரண நிலையில் இருந்திருந்தார், அவரும் அன்றைக்கு தவறிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் விபச்சாரத்தின்பால் தள்ளிவிடக்கூடிய தனிமையை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க பார்வை. விபச்சாரத்தில் உங்களை தள்ளக்கூடிய 2வது காரியம் எது? உங்களின் பார்வை. எதை பார்க்கிறோம்? எப்போதுமே நல்லதை பார்க்கணும், நல்ல காரியங்களை பார்க்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும். எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்முடைய உள்ளத்துல உட்காரும், அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவோம். திரைப்படத்தில் எதை பார்க்கிறோம், தொலைக்காட்சியில எதை பார்க்கிறோம், சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு காட்டப்படுகிற தொலைக்காட்சி சீரியல்களிலே திரும்ப 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 எதை பார்க்கிறீர்கள்? அடுத்தவன் புருஷனை எப்படி கூட்டிட்டு போறது, அடுத்தவன் முன்னாடி எப்படி தப்பு செய்ய வைக்கிறது, எப்படி அடுத்தவன் சொத்தை பறிக்கிறது, எப்படி டான்ஸ் ஆடுறது, எப்படி அடுத்தவங்களோட கூத்து கும்மாளம் பண்றது, இதுதானே தவறான செய்கைகளை. யாரோடு யாரெல்லாம் உறவு கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்ட உறவு முறைகள் தான் திரும்ப 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 அந்த தொலைக்காட்சி தொடர்களிலே டிவி பெட்டிகளின் வழியாக உங்களுக்கு காட்டப்படுகிறது. நாமும் அதைத்தான் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பொழுதுபோக்கிற்காக, இன்பத்திற்காக, ரசனைக்காக அப்படிப்பட்ட காரியங்களில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். பார்க்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைக்குது,
டான்ஸ் ஆடுறது பார்க்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக ஆண்கள் பெண்களை பார்க்கிற பொழுது, பெண்களின் அரைகுறை ஆடைகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆம்பளைங்களுக்கு தங்களுடைய பார்வையிலேயே இச்சையை ஏற்படுத்துகிற உணர்வை வச்சிருக்கிறான். பார்த்தாலே தவறான சிந்தனை வந்துடும், பார்த்தாலே தப்பு செய்யணுங்கிற உணர்வு வந்துடும். அப்படிப்பட்ட அந்த பார்வையிலேயே இன்பம் அனுபவிக்கிற உணர்வோடு தொலைக்காட்சி பெட்டிகளின் முன்பு அமர்ந்திருக்கிறோமே, இந்த பார்வை உங்களை விபச்சாரத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிற இன்னொரு கருவி. எனவே அது மாதிரியான காட்சிகளை காணாதீர்கள், தப்பு செய்கிறது மாதிரியான படங்களை பார்க்காதீர்கள், அப்படிப்பட்ட போட்டோக்களை நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு எதிரிலே வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். வகுல்லில் மூமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் தங்களின் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்களும் பெண்களும் தங்களின் பார்வையை பாதுகாத்துக்கங்க. பார்வை விஷயத்தில் ரொம்ப இஸ்லாம் வலியுறுத்தல். நீங்க நினைப்பீங்க பார்க்கத்தானே செஞ்சோம், நாங்க தப்பா செஞ்சிட்டோம், நாங்க தீமையில விழுந்துட்டோம், அவன் ஆடுறது மாதிரி பக்கத்து வீட்டு பொம்பளையோட நான் போய் சேர்ந்து ஆடவா செஞ்சேன், நான் என்ன அப்படி பாட்டு படிக்கவா செய்தேன்? இல்லையே, பார்க்கத்தானே செய்தேன். பார்வையில் தான் இஸ்லாம் மிகப்பெரிய டேஞ்சர் சொல்லுது. பார்க்கத்தான் செஞ்ச, பார்வைதான் டேஞ்சரு, பார்வைதான் ரொம்ப மோசம், பார்வைதான் விபச்சாரத்திற்கான முதல் படி. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வர்றாரு. வந்த சஹாபி என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள பொதுவா வீட்டுக்கு அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும், சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அதுக்கு பிறகு உள்ள நுழையணும். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான வழிகாட்டுதல். ஆனா நாம இன்னைக்கு நுழைகிறோம்ல, சலாம் சொல்லணும் இருந்தாலும் அனுமதி கேட்கணும் இருந்தாலும் நாம வீட்டு வாசல் நமக்கு திறந்து கிடந்தா போதும், திறந்த வீட்டுல நுழைகிற மாதிரி நாம நுழைகிறது வழக்கம் தானே. ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, ஜன்னல் கதவு திறந்து இருக்கிறது. பார்க்கிற சஹாபி எதுக்கு உள்ள போய் சலாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எட்டி பார்ப்போம், உள்ளுக்குள்ள இருந்தா போவோம் இல்லாட்டி திரும்பிடுவோம் அப்படின்ற கணக்குல லேசா எட்டி பாக்குறாங்க. இத உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, ஜன்னல் கதவு திறந்து இருக்கிறது. பார்க்கிற சஹாபி எதுக்கு உள்ள போய் சலாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எட்டி பார்ப்போம், உள்ளுக்குள்ள இருந்தா போவோம் இல்லாட்டி திரும்பிடுவோம் அப்படின்ற கணக்குல லேசா எட்டி பாக்குறாங்க. இத உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே தன்னுடைய முடிகளை கோதி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈருளிமாங்கல்ல, பெண்கள் தலைமுடிய கோதனைக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் கோரி கொண்டிருக்கிற. ரசூலுல்லாஹ் நல்ல பெரிய நிறைய முடி இருக்கும், தோல் புஜங்கள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் படர்ந்து இருக்கும். சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக குதிரையிலே கிளம்புகிற பொழுது அவர்களின் முடிகள் எல்லாம் அப்படி தோல் புஜத்துல வந்து அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு அழகா, அவ்வளவு ஸ்டைலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வச்சிருந்தாங்க. முடியை சீவி கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆளை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கையில வச்சிருந்த அந்த ஆயுதத்தை கொண்டு அவரை சுட்டி காட்டி சொல்கிறார்கள், கண்ணை குத்திடுவேன், எங்க எட்டி பார்க்கிற, இன்னமல் இஸ்திதானு மின் அஜலில் பஸர், இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் வீட்டுக்குள் வருகிற பொழுது அனுமதி கேட்டு விட்டு வர வேண்டும் என்ற சட்டத்தையே சொல்லி இருக்கிறோம். வீட்டுக்குள்ள வரும்போது அனுமதி கேட்கணும் ஏன் சொல்லி இருக்கிறோம், நிமிஷாட்டு உள்ளுக்குள்ள வந்துடுவேன், உள்ளுக்குள்ளே வேற விதமா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, உபரியான ஆடைகளை கலைந்து விட்டு இருப்பார்கள், பல்வேறு விதமான சூழ்நிலை இருக்கும். ஏழா குணமா நீ மாட்டிக்குவ, உன் கண்ணுல படக்கூடாது, பட்டுரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நீ பார்த்துட்டு போயிருவ. உன் கூட உட்கார்ந்துருக்கான்ல சைத்தான், அவன் சும்மா இருக்க மாட்டான், நீ சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். 1 2 ஆக்குவான், 2 4 ஆக்குவான், 4 8 ஆக்குவான். அப்படியே டெவலப் பண்ணி தவறு செய்கின்ற ஒரு சூழ்நிலையை, அந்த மிகப்பெரிய விபச்சாரம் என்ற கொடிய பாவத்தில இஸ்லாம் வர்ணிக்கிற அந்த பெரும்பாவத்தில உன்னை கொண்டு போய் தள்ளிவிட்டு விடுவார். அதற்காகத்தான் வீட்டிற்குள் வருகிற பொழுது அனுமதி கேட்டு விட்டு வர வேண்டும் என்ற சட்டத்தையே நாம் சொல்லி இருக்கிறோம். பார்வையாளர் டேஞ்சர் விளங்குதா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே.
கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நீங்க நினைக்கிறீங்க பார்க்கத்தானே செஞ்ச, பார்த்தது அவ்வளவு பெரிய தப்பு, பார்த்ததான் தப்பு, பார்க்கிறதுதான் தப்பினுடைய முதல் படி. அதுதான் உங்களை பெரும் பாவத்திலே பெரும் தீமையில கொண்டு போய் தள்ளி விடுகிறது என்கிற பொழுது நீங்கள் பார்க்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, கவனமாயிருங்க. பார்க்க கூடாததை பார்க்காதீர்கள், பார்க்க வேண்டியதை மாத்திரம் நீங்கள் உங்களின் கண்களிலே அதை பார்த்துக் கொண்டிருங்கள். இல்ல நாளை மறுமையில இந்த பார்வைக்காக வேண்டிய ஒரு பெரிய பட்டிமன்றம் நடக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். நாளை மறுமையில மஹ்ஷர் பெருவெளியில் நடக்கக்கூடிய பல்வேறு உரையாடல்கள் திருமறை குர்ஆன் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த தீர்ப்பு நாளின் பொழுது மனிதர்களுக்கும் இறைவனுக்கும், ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும், இப்படி பல்வேறு மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய உரையாடல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னர் காட்சிகளாக அப்படியே உரையாடல்களாக தொகுத்து சொல்லுகிறார். அதுல ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? பார்வைக்காக வேண்டிய ஒரு வழக்கு நடக்கும். திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களின் செவிப்புலன், உங்களின் பார்வைப்புலன், உங்களின் உள்ளம், இவை ஒவ்வொன்றும் நாளை மறுமையிலே கேள்விக்கு உட்படுத்தப்படும். எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு. எதை கேட்டீங்க? கேட்கக்கூடாத பாட்டை கேட்டீங்களா? ஆபாசமான வார்த்தைகளை கேட்டீங்களா? அடுத்தவங்களை பத்தி ஒட்டு கேட்டீங்களா? அல்லது அவதூறு பேசுறது கேட்டீங்களா? அல்லது புறம் பேசுறது கேட்டீங்களா? எதை கேட்டீங்க? ஏன் கேட்டாய்? எதற்கு கேட்டாய்? அதற்கும் கேள்வி உண்டு. அல்லது பயான் கேட்டியா, குர்ஆன் கேட்டியா, ஹதீஸ கேட்டியா, அதற்கு நன்மை உண்டு. உனது கேள்விக்கும் அங்கே, உன்னுடைய செவி புலனுக்கு அங்கே கேள்வி உண்டு, உன்னுடைய பார்வை புலனுக்கு அங்கே கேள்வி உண்டு. எதை பார்த்தாய்? ஏன் பார்த்தாய்? எவ்வளவு நேரம் பார்த்தாய்? அதனால் என்ன நன்மை கிடைத்தது? நான் சொன்னதற்கு கட்டுப்பட்டாயா, கட்டுப்படவில்லையா? உன்னுடைய பார்வையை எனக்கு என்னுடைய அமானிதம் என்று பேணினாயா இல்லையா? பார்வை அல்லாஹ் கொடுத்த எவ்வளவு பெரிய அமானிதம், கேட்காம இருப்பானா? சின்ன சின்ன காரியங்கள் முதற்கொண்டு நாளை மறுமையில விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் நல்ல நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு வீட்டை விட்டு வெளியில் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. 3 பேருமே பசியினால், ரொம்ப பசி, தூக்கம் வரல, வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. 3 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இருவரும் எந்த பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் வந்தீர்களோ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் அந்த காரணத்திற்காகத்தான் வீட்டை விட்டு வெளியிலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி, பசியோடு இருந்த அந்த மூவரும் ஒரு நபித்தோழருடைய வீட்டில் போய் அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு சில உணவுகளை சாப்பிடுறாங்க. சில பேரிச்சம்பழ துண்டுகள் எடுத்து வாயில போடுறாங்க. அதை போட்டு முடித்ததற்கு பிறகு அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துஸ்அலுன்ன யௌமைதின் அன் ஹாதின் நஈம். தோழர்களே, இந்த ஞாபகத்தை பற்றியும், பசியோடு இருக்கிற நேரத்திலே கிடைத்த இந்த 2 பேரிச்சம் துண்டுகளை பற்றியும் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அதுக்கு நீ நன்றி செலுத்தினாயா? இறைவனின் இந்த அருளுக்கு நீ நன்றியோடு நடந்தாயா என்று நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப பசிக்கான நேரத்தில் பசி போக்குவதற்காக கிடைத்த பேரித்தம்பளத்திற்கு கேள்வி உண்டு என்று சொன்னால், இறைவனின் மாபெரும் அருட்கொடை நம்முடைய பார்வை புலன் என்பது இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ இன்பங்களை ரசிக்கிறோம், இயற்கை படைப்புகளை ரசிக்கிறோம், பச்சை பசேல் என்று படர்ந்திருக்கக்கூடிய புல்வெளிகளை பார்த்து ரசிக்கிறோம், இறைவனின் உயர்ந்த படைப்பு மலையை பார்த்து ரசிக்கிறோம், மேகங்களை பார்த்து ரசிக்கிறோம், எல்லா பொருட்களையும் வேதப்படுத்துகிறோம், கலர்களை வித்தியாசப்படுத்துகிறோம், கருப்பு என்கிறோம், சிவப்பு என்கிறோம், பச்சை என்கிறோம், வெள்ளை என்கிறோம், எத்தனையோ நிறங்களை வித்தியாசப்படுத்தி எத்தனையோ மனிதர்களின் உருவங்களை எல்லாம் நம்முடைய கண்களின் வழியாக மூளைக்குள்ளே பதிய வைத்துக் கொள்கிறோமே. இப்படிப்பட்ட இறைவனின் அருட்கொடை அல்லாஹ்வே இதை சொல்லி காட்டுறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு நான் 2 கண்களை வழங்கவில்லையா? அல்லாஹ் தன்னை உணர்வதற்கு, தனக்கு நன்றி செலுத்துவதற்கு உரிய ஓர் அற்புதமாக, ஒரு இறைவனின் அருட்கொடையாகவே இதை சொல்லித் தருகிறார். இந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்வை புலனை பற்றி கண்டிப்பாக கேள்வி எழுப்பப்படும், அது குறித்து விசாரிக்கப்படும். அது பற்றி நாளை மறுமையில ஒரு வழக்காடு மன்றமே நடைபெறும். அல்லாஹ்விற்கும் ஒரு அடியானுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய ஒரு வழக்காடு மன்றம். சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்தை எடுத்து பார்க்கிறோம். அல்லாஹ் பேசுகிறார், இந்த பார்வை புலனை பற்றி
அதை வழங்கப்பட்ட மனிதர்கள் பார்க்க வேண்டிய திருமறையை பார்க்காமல், பார்க்க வேண்டிய அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை பார்க்காமல் கண்டதையும் கலியதையும் திரை காவியங்களையும் ஆடல்களையும் பாடல்களையும் கூத்து கும்மாளங்களையும் இது போன்ற வீணான பொழுதுபோக்குகளையும் பார்த்து தம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்த அது போன்ற மனிதர்கள் நாளை மறுமையிலே வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, அவர்களை நாம் குள்ளர்களாக எழுப்புவோம். அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமையில நீங்கள் எல்லாம் குள்ளர்களாக, தொலைக்காட்சியிலே காணக்கூடாததை கண்ட மக்கள் எல்லாம் குருடர்களாக எழுப்பப்படுவீர்கள். நாளை மறுமையில குருட்டு தன்மை எப்படி சாதாரணமானதா? அதனுடைய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு! நாளை மறுமையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இறைவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் லிகாவுல்லாஹ், இறைவனை நேருக்கு நேராக பார்க்கிற பாக்கியம், அல்லாஹ்வை பார்க்கிற சந்தோஷம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர ஃபீ லைலத்தில் பத்ர். நீங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே உங்களின் இறைவனை காண்பீர்கள். உங்களின் இறைவனை ரப்பை நீங்கள் காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள்? கமா தரவுன ஹாதல் கமர ஃபீ லைலத்தில் பத்ர். 14ஆம் பக்கத்து சந்திரனை வலாத்தல்லாமூன ஃபீ ரூயத்திஹி, எந்த இடையூறும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், சிரமமும் இல்லாமல் எப்படி எல்லா மனிதர்களும் பார்க்கிறோமோ, சந்திரனை பார்க்கும்போது யாருக்காவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை பார்க்கும் போது கூட்டம் நெருக்கடிச்சுதான் டிஸ்டர்பா இருக்கும். ஏன்னா முன்னாடி நிக்கிறது தள்ளி போன்னு சொல்லுவோம், ஏன்னா கையை தூக்கினா கையை கீழே போன்னு சொல்லுவோம். ஆனால் யாரேனும் ஒருவர் சந்திரனை பார்க்கிற பொழுது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி இருக்கிறோமா? வீடு மறைக்குது, தலை மறைக்குது, கை மறைக்குது, எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, உங்களின் இறைவனை நாளை மறுமையிலே நீங்கள் காண்பீர்கள். எப்படி? பூரண சந்திரனை, 14ஆம் பக்கத்து நிலவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அப்படி ஜொலி ஜொலிக்கிற இறைவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உமது இறைவன் மலக்குகள் அணிவகுக்க தீர்ப்பு வழங்குவதற்காக நடந்து வருவான். எல்லாம் அப்படியே பார்ப்போம். அல்லாஹ் பார்த்து அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய இன்பம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட இறைவனை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்க வேண்டிய இந்த சமுதாயம் நாளை மறுமையிலே குருடராக எழுப்பப்பட்டால், கண் பார்வையற்றவராக எழுப்பப்பட்டால் அப்படிப்பட்ட அற்புதம் கிடைக்குமா? அந்த அன்பளிப்பை பெற இயலுமா? நாளைக்கு மறுமையில் அப்படி வருவோமா? பார்க்க கூடாது பார்த்தவங்க. அது தொடர்ந்து அல்லாஹ் குர்ஆன் எடுத்து சொல்றான். அப்ப அந்த மனுஷன் கேட்பானா, கால ரப்பி லிம ஹஸர்தனி ஆமா, இறைவா என்னை ஏன் நீ குள்ளனாக எழுப்பி இருக்கிறாய்? வக்கது குந்து பசீரா, நானுமோ உலகத்திலே வாழுகிற பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே, நல்ல கண்ணு இருந்துச்சே, எல்லாத்தையும் பார்த்தேனே, ஒண்ணு விடாம பார்த்தேனே, ஒரு சீரியல் மிஸ் பண்ண மாட்டேனே, புதுசா வந்த ஒரு படத்தை நான் தவற விட்டதில்லையே, அந்த ஓரத்துல பச்சை கலர் சுடிதார் ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு கூர்மையான கண்ணை வச்சு பார்த்து ரசிச்சேனே, எல்லாம் அப்படித்தான் நடக்குது. அதைத்தானே பெருசா பேசிக்கிறோம். சொல்லுவானா இவன், யா அல்லாஹ் நான் உலகத்திலே வாழுகிற பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே, இப்ப எதுக்கு என்ன பார்வை இல்லாம ஆக்கிட்டா? பக்கத்து குந்து பசீரா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, கால கதாலிக்கு அப்படித்தான். ஏன்னு கேட்கிறியா? அப்படித்தான். அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனஸிதஹா வ கதாலிகல் யௌம துன்ஸா, உன்னிடத்திலே எமது வசனங்கள் வந்தன, எனது அத்தாட்சி வந்தது, எனது குர்ஆன் வந்தது, எனது நபிகள் நாயகத்தின் போதனை வந்தது. ஃபனஸிதஹா, அதை மறந்தாய். குர்ஆனை மறந்த. வ கதாலிகல் யௌம துன்ஸா, எப்படி உலகத்திலே வாழ்கிற பொழுது எனது வசனத்தை நீ மறந்தாயோ, எனது சட்டத்தை மறந்தாயோ, எனது தூதரின் போதனைகளை மறந்தாயோ, அதே போன்று இன்றைய தினத்திலே உன்னை நான் மறந்து விடுகிறேன், என்னுடைய சிந்தனையிலிருந்து உன்னை தூக்கி எறிந்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் புறத்திலிருந்து இந்த மனிதனுக்கு பதில் சொல்லப்படுமா? எத்தனை பெரிய இழுக்கு பாருங்கள், எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்கள். எதை தொலைக்கிறோம்? தொலைக்காட்சியிலே ஒரு சில நிமிடங்கள் கிடைக்கிற இன்பத்திற்காக. யாலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபுன் வ லஹவு, திருக்குர்ஆன் சொல்கிற மக்களே, இந்த உலக வாழ்க்கை வீணானது, விளையாட்டானது, ஒரு தீனத்து அலங்காரமானது, அழகானது. இந்த அளவில் மூழ்கிறாதீங்க, இந்த இன்பத்தை பெருசா நினைக்காதீங்க. நாளை மறுமையின் இன்பம் உங்களுக்கு வேண்டும். வ கர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த இன்பத்தை நீங்கள் நாடினால்,
இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெரிதென்று கருதினால் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று நீங்கள் நம்பி அதிலேயே லயித்து விடாதீர்கள். அந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடும், உலக வாழ்க்கை உங்களை சீரழித்துவிடும். எனவே கவனத்தோடு இருங்கள். இந்த வீண் விளையாட்டுகளில் மூழ்கி இறைவனை மறந்து விடாதீர்கள். நாளை மறுமையிலே கண் பார்வையற்றவனாக, குருடனாக, இறைவனை பார்க்க முடியாதவனாக, இறைவனின் அந்த திருத்தோற்றத்தை ரசிக்க இயலாத மிகப்பெரிய துர்பாக்கியசாலியாக மாறிவிடக் கூடாது என்று யாருக்கேனும் ஆசை இருந்தால் இன்றைக்கே உங்களுடைய உள்ளத்தை மாற்றிப் போடுங்கள். நேற்று வரைக்கும் பார்த்திருக்கலாம், ரசித்திருக்கலாம், தீமையான காட்சிகளை பார்ப்பதிலே உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் செலவிட்டிருக்கலாம். நாம் மறுமையை நம்புகிற சமுதாயம், மரணத்திற்கு பிறகு வரை இருக்கிற வாழ்க்கையை நம்புகிற சமுதாயம். தூக்கி போடுங்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பொருளுக்கு கடந்த கால சமுதாயத்தில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அந்த சமுதாய மக்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி கல் குடிப்பதிலே, சாராயம் குடிப்பதிலே இன்பம் கண்டு அதிலே மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை யார் அதிகமாக சேர்த்து வைக்கிறாரோ அவர்தான் பெரிய ஆளு அந்த சமுதாயத்தில், அப்படி கருதப்பட்டாரு. ஆனா அல்லாஹ் சொன்னா, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மக்களே, மது அருந்துவது, குடி கேட்பது, சூதாடுவது, இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். ஃபஜ்தனிபூ, தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா? அதை விட்டு விலக மாட்டீர்களா? ஏன் அதிலே மூழ்கி கிடக்கிறீர்கள்? தீமை என்று தெரிந்ததற்கு பிறகு தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் என்று இறைவன் சொன்ன பொழுது அந்த சமுதாயம் அதற்கு எப்படி பிரதிபலித்தது? வரலாற்று ஏடுகளிலே அதை எப்படி வர்ணிக்கிறார்கள்? பெருமை மிக்கதாக அந்த மக்களால் கருதப்பட்ட பெரும் பெரும் பீப்பாய்களில் நிரப்பி வைக்கப்பட்ட அந்த சாராய புட்டிகள் எல்லாம் தெருவிலே ஆறாக பெருக்கெடுத்தது என்று வர்ணிக்கிற அளவிற்கு சொன்ன நிமிடத்திலே அல்லாஹ் இதைத்தான் விரும்புகிறான், அல்லாஹ் இதை தூக்கி எறிய சொல்லுகிறான் என்று இறைவனின் சட்டத்திற்கு கட்டுப்பட்ட அந்த முன்மாதிரியான சமுதாயத்தை பார்க்கிறோமே. அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி என்று வார்த்தைக்கு வார்த்தை அவர்களை பெருமைப்படுத்துகிறோமே. அந்த சஹாபிகளின் பெயர் சொல்லுகிற பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோமே. அப்படிப்பட்ட சமுதாயத்தை முன்மாதிரி என்று நீங்கள் கருதினால், அண்ணனும் பெருமகனாரின் வாழ்க்கையை நீங்கள் முன்மாதிரி என்று கருதினால், இந்த சமுதாயத்திற்கு விபச்சாரத்தின்பால் தள்ளிவிடக்கூடிய இந்த கொடிய பாவத்தை தூக்கி எறிய வேண்டாமா? இந்த உலக இன்பத்தை நீங்கள் கைகழுவ வேண்டாமா? அற்ப சுகத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாளை மறுமையை லட்சியமாக கொள்ளுங்கள். விபச்சாரத்தின்பால் மூழ்கிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் பார்க்கத்தானே செஞ்சேன், பார்த்து போட்டு தப்பு செய்யலையே, பார்த்து போட்டு நான் தவறு நினைக்கலையே. விபச்சாரம் என்பது பல வழிகளில் இருக்கிறது. அல் ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான் வல் ரிஜ்லானி தஸ்னியான். இரண்டு கண்களும் செய்கிற விபச்சாரம் இருக்கிறது, இரண்டு கால்களும் செய்கிற விபச்சாரம் இருக்கிறது, உங்களின் கரங்கள் செய்கிற விபச்சாரம் இருக்கிறது. பார்க்க கூடாததை பார்ப்பது உனது கண் செய்கிற விபச்சாரம், அதற்காக நடப்பது உனது கால் செய்கிற விபச்சாரம், அதற்காக ரிமோட்டை வச்சுக்கிட்டு பட்டனை மாத்தி மாத்தி அமுக்குவது உனது விரல்கள் செய்கிற விபச்சாரம். ஒமா குந்தும் தஸ்ததிரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும் வலாக்கின் வலன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரன் மிம்மா தஅமலூன். நாளை மறுமையிலே உங்களின் கரங்கள், உங்களின் தோள்கள், உங்களின் கால்கள், உங்களின் கைகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இந்த கரத்தால் ரிமோட்டை அமுக்கி நைட்டு 12 மணிக்கு மேல எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு MTV-யை 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சொல்லும். கை சொல்லும், உங்களின் கால் சொல்லும். பெற்றோரை தூங்க போட்டுட்டு தனியா இருந்த பெட்ரூம்குள்ள இருந்து டிவியை பார்க்கறதுக்காக வேண்டி எல்லாரும் தூங்கின பிறகு பூனை மாதிரி இந்த காலை வச்சுதான் நடந்து போகலாம். அல்லாஹ் சொல்ற, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்களின் மீது சீல் வைப்போம். வாய் பேச முடியாது, காது நீ பேசு, கை நீ பேசு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய காதுகளிலிருந்தும் உங்களின் பார்வையிலிருந்தும் எதையுமே மறைச்சதில்லையே. தப்பு செய்யும் பொழுது, நீ தப்பு செய்யும் பொழுது உன் கண்ணு கூட இருந்துச்சு, உன் காது கூட இருந்துச்சு, உன் கை கூட இருந்துச்சு, உன் காது கூட இருந்துச்சு. அதனால அது கண்டிப்பாக நீ செய்த அத்தனை காரியங்களையும் இறைவனின் சன்னிதானத்திலே கொண்டு போட்டு உடைத்து விடும். எனவே விபச்சாரத்தின்பால் தள்ளுகிற உங்களின் கரத்தாலும் விபச்சாரம் செய்யாது,
கண்ணாலும் விபச்சாரம் செய்யாது, காதாலும் விபச்சாரம் செய்யாது. விபச்சாரத்தின்பால் தள்ளிவிடுகிற இந்த கொடிய தீமையிலிருந்து ஒதுங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லிம்னி தஅவுதன் அத்தஅவது பிஹி. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிற ஒரு பிரார்த்தனை எனக்கு சொல்லித் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிச்சு சொல்லி கொடுக்கறாங்க, குல் அஊது பிக மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி. நீ அல்லாஹ்விடத்தில் கேளு, யா அல்லாஹ், உன்னிடத்திலே எனது செவிப்புலனால் ஏற்படுகிற பாவத்தை விட்டும் பாதுகாவல் கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பார்வையிலிருந்து கிடைக்க ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய நாவின் மூலமாக ஏற்படுகிற தீமைகளிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய உள்ளத்தின் மூலமாக ஏற்படுகிற தீமைகளிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழருக்கு கற்றுக் கொடுத்த ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் செய்யுங்க. யா அல்லாஹ், நான் இது பார்க்க கூடாது, நான் இது மாதிரியான தவறுகளில் ஈடுபடக்கூடாது, நான் இது மாதிரியான ஆபாச காட்சிகளை, அந்த செய்திகளை, அந்த பாடல்களை, இரட்டை அர்த்தம் துணிக்கிற வார்த்தைகளை, வசனங்களை எனது காதுகளினால் கேட்டு நான் தீமையை சம்பாதிக்க கூடாது. இறைவா, அதற்கு நீ எனக்கு அருள் புரிவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுது மண்டியிட்டு அந்த மாபெரும் தீமையிலிருந்து தூர விலகி வாருங்கள். அது மாத்திரமல்ல, அதை பார்க்க ஆரம்பித்த காரணத்தினால் இந்த சமுதாயம் தொலைத்தது எதையெல்லாம் தெரியுமா? இஸ்லாம் போற்றுகிற நற்குணம், இஸ்லாமிய சமுதாயத்திற்கே உரித்தான் அற்புதமான குணம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஹயாவு கைரு குல்லுஹு. வெட்கம், வெட்கப்படுற உணர்வு இருக்குத, வெட்கம் என்பது அது முழுவதுமே நன்மை. எந்த ஒரு உணர்வும் எந்த ஒரு சிந்தனையா இருந்தாலும் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கோபப்படுறது சில நேரத்தில் கோபப்பட்டா நன்மை, சில நேரத்தில் கோபப்பட்டா தீமை. பொறுமையா இருக்கிறது சில நேரத்தில் பொறுமையா இருந்தா நன்மை, சில நேரத்தில் பொறுமையா இருந்தா தீமையா முடிஞ்சிடும். ஆனால் வெட்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாவு கைரும் குல்லுஹு. வெட்கப்படுவது இருக்கிறது அது முழுவதுமே நன்மை. அப்பா, வெட்கப்படுகிற உணர்வு உங்களிடத்தில் இருக்கணும். வெட்க உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் தீமைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். பாவம் செய்யாம இருப்பான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாவு கைரும் குல்லுஹு. வெட்கப்படுவது இருக்கிறது அது முழுவதுமே நன்மை. அப்பா, வெட்கப்படுகிற உணர்வு உங்களிடத்தில் இருக்கணும். வெட்க உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் தீமைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். பாவம் செய்யாம இருப்பான் யாரு? யாரிடத்தில் வெட்கப்படுற உணர்வு இருக்குதோ அவன் தப்பு செய்ய மாட்டான். 4 பேர் தப்பா நினைச்சிருவாங்களே. குடிக்கிறவன் வெட்க உணர்வு இருந்துச்சுன்னா 4 பேர் திட்டுவாங்களே. விபச்சாரம் செய்யறவன் வெட்கம் இருந்துச்சுன்னா 4 பேர் பார்த்து அசிங்கமா பேசுவாங்களே. லஞ்சம் வாங்குறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்யறவன், உலகத்திலே இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை வெட்கமில்லாத உணர்வு. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதாரம் தஸ்தஃபி ஃபஃபால் மா ஷி'த. உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் விரும்பிகளை செய்தவன். வெட்கமில்லை எல்லாத்தையும் செய்வேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், மற்றவங்களை பத்தி கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாய். ஆகையினால் மக்களே நீங்கள் வெட்கப்படுங்கள், வெட்கம் இருக்கட்டும். வெட்க உணர்வு நல்ல உணர்வு என்று இஸ்லாம் சொல்லி தந்த உணர்வு நம்முடைய தாய்மார்களிடத்திலே கடந்த காலத்தில் இருந்தது, நம்முடைய தந்தையர்களிடத்தில் இருந்தது. முன்னோர்களை பேணி பாதுகாத்து அவ்வரைக்கும் கொண்டு வந்து தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தொலைக்காட்சி பெட்டி நமது வீட்டிற்குள் குடிபுகுந்ததற்கு பிறகு
நமது வீட்டின் உச்சத்திலே அமர்ந்து கொண்டு எதையெல்லாம் வெட்கத்திற்குரிய காரியம் என்று ஒதுக்கி வைத்தோமோ, எதையெல்லாம் ஆபாசம் என்று ஒதுக்கி வைத்தோமோ, எதையெல்லாம் தீமைகள் என்று மூட்டை கட்டினோமோ, அவைகளை எல்லாம் கொஞ்சம் கூட அருவருப்பில்லாமல், கொஞ்சம் கூட வெட்க உணர்வில்லாமல் வீட்டு உச்சத்திலே அமர்ந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்த்து பார்க்கிற கொடுமை நடைபெறுகிறதா இல்லையா? அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆணொருவர் கட்டித் தழுவுகிறார், முத்தமிடுகிறார், படுக்கையறை காட்சிகளை எல்லாம் பட்டவர்த்தனமாக டிவியிலே காட்டுகிறார்கள். அப்பா உட்கார்ந்து இருக்கிறான், அம்மா இந்த சைடு, 18 வயசு புள்ள அங்கிட்டு, 12 வயசு பையன் இங்கிட்டு, குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த காம களியாட்டங்களை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வெட்கம் இருந்தால் செய்வோமா? நபிகள் நாயகத்தை முன்மாதிரி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகிறோமே, நபிகள் நாயகம் அவர்களுக்கு இருந்த வெட்க உணர்வு எப்படிப்பட்டது தெரியுமா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போவாங்க. சாப்பிடுற விருந்துக்கு வேண்டி போனா சாப்பிட்டுட்டு அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு எந்திரிச்சு போக மாட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என்னடா இது, சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்ப மாட்டேங்கிறாங்களே, சிரமமா இருக்குது. அதை கூட சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வெட்கப்படுறாங்க. நம்முடைய தோழர்கள் தப்பா எடுத்துக்குவாங்களோ, அவங்க நம்மளை பத்தி அசிங்கமா ஒரு குறையை கருதி கொள்வாங்களோ என்று நினைத்துக் கொண்டு தனக்கு ஏற்படுகிற அந்த நோவினை வேதனையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் இருந்த அந்த வெட்க உணர்வின் காரணமாக தன் தோழர்களிடத்திலே வெளிப்படுத்த தயக்கம் காட்டுகிறார்கள். அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகத்துடைய வெட்க உணர்வை போற்றுகிற இறைவன் அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சான். தோழர்களே, நபியின் நண்பர்களே, நபியினுடைய வீட்டுக்கு வந்தா சாப்பிடுறதாண்டி கூப்பிட்டா வாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பி போயிருங்க. நீங்க அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருக்கு சிரமமாக இருக்கிறது. அதை சொல்வதற்கு அவர் வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அதனால நான் சொல்லிவிட்டேன், அவரு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு ஏற்பட்ட வேதனையை கூட வெட்க உணர்வின் காரணமாக சொல்ல மறைக்கிறார்கள். ஆனால் அவர்களை நம்முடைய முன்மாதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தனது வெட்க உணர்வுகளை எல்லாம் அடகு வைத்துவிட்டு, மூட்டை கட்டி வைத்துவிட்டு வீட்டு முற்றத்திலே ஆபாசமான அருவருப்பான காட்சிகளை குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கிற கொடுமைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தப்பு நல்லாவே தெரியும், தப்பு, இது பார்க்கிறது தப்பு. இது மாதிரியான காட்சிகளை ஒரு முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சாலும் அந்த தப்பை செய்யும் பொழுது தனிச்சு மறைச்சு செஞ்சா கூட ஓகேன்னு சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து செய்யற கொடுமை இருக்குது. மற்ற தீமைகளை எல்லாம் விட கண்டிக்கப்பட வேண்டிய தீமை. இஸ்லாம் போதிக்கிற அற்புதமான அந்த வெட்க உணர்வை இந்த சமுதாயம் தொலைத்திருக்கிறது. அது மாத்திரமா, பல்லாண்டு காலமாக பெற்று வந்திருக்கிற அறிவு ஆராய்ச்சியை இந்த சமுதாயம் தொலைக்காட்சிக்கு பெட்டிக்கு முன்னரே தொலைத்திருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த சமுதாயம் உலகத்திற்கு அறிவொளி கொடுத்தது. உலகத்தை அறிவு வெள்ளத்திலே மூழ்கடித்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். கடந்த காலத்து அறிஞர்களை பார்க்கிறோம். இந்த உலகத்திற்காக அவர்கள் கண்டுபிடித்துக் கொடுத்த கண்டுபிடிப்புகளை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்து அறிஞர்கள் திருமறை குர்ஆனை படித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை படித்து, இந்த உலகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல, லட்சம் நூற்றுக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்முடைய சமுதாயத்து முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் கார்டலன் எஸ்பியோரினால் ஒரு லேடி, ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துடைய தலைவி, ஹாவ்லெட் பேக்கர்ட் என்று சொல்லப்படுகிற கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் தலைவி. அந்த அம்மா சமீபத்தில் ஒரு 2 வருஷம் இருக்கும், அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே, பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே உரையாற்றுகிற பொழுது அமெரிக்காவுடைய அந்த கிறிஸ்தவ பெண்மணி ஒரு வரலாற்று குறிப்பை நினைவுபடுத்தினார். சொல்லுகிறார், இன்றைக்கு உலகத்தினுடைய அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் உச்சாணி கொம்பிலே அமெரிக்கா ஏறி அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஏராளமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு அடிப்படை அமைத்துக் கொடுத்தவர்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். முஸ்லிம் சொல்லல, ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சொல்லுகிறார்,
கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த ஒரு சமுதாயம் அமைத்துக் கொடுத்த புள்ளிகளின் மீது இன்றைக்கு நாம் கோலமிட்டிருக்கிறோம். அவர்கள் அமைத்துக் கொடுத்த அடித்தளத்தின் மீது இன்றைக்கு நாம் கட்டிடம் எழுப்பி இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் இதற்கு அடித்தளம் அமைக்கவில்லை என்று சொன்னார். அறிவியல் உலகத்தில் வாசலை திறக்கவில்லை என்று சொன்னார். விஞ்ஞான பூகோள சிந்தனைகளை உலகத்திற்கு அவர்கள் திறந்து தரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு நாம் கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அறிவியல் வளர்ச்சி என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு கற்பனையாக மாறி போயிருக்கும் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு அந்த வரலாறு நீண்ட வரலாறு சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாங்க, யார் தெரியுமா இந்த வரலாற்று சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள். உஸ்மானியா கிலாபத், அப்பாசிய கிலாபத்தின் போது அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள், அங்கிருந்து வெளிவந்த அறிஞர்கள், டாக்டரேட்டுகள், அவர்கள் கொடுத்த கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கு உலகத்திற்கு அடிப்படையாக, விஞ்ஞானத்தின் அடிப்படை ஆதாரமாக திகழ்கிறது என்று சொல்லி முஸ்லிம் சமுதாயத்தின் கடந்த கால அறிவியல் கண்டுபிடிப்பை, விஞ்ஞானத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த அடிப்படையை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எங்கே இருக்கிறது? நம் சமுதாயத்திலிருந்து நாம் கண்டுபிடித்து கொடுத்த கண்டுபிடிப்புகள் எத்தனை? விஞ்ஞானிகள் எத்தனை பேர்? அறிவியலாளர்கள் எத்தனை பேர்? படித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வின் வேதத்தையாவது ஒரு தடவை வாசித்து பார்த்த மக்கள் எத்தனை பேர்? உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள், கேளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது, ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது இறைவனால் வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட திருமறை குர்ஆனை எடுத்து வாசித்திருக்கிறீர்களா? கடந்த காலத்து முன்னோர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? குர்ஆனை பார்த்து, குர்ஆன் கொடுத்த ஊக்கத்தினால் கொடுத்தார்கள். அஃபலாயத்த தப்பருல் குர்ஆன், மக்களே குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவருடைய உள்ளத்திலே என்ன பூட்டுக்களாக போடப்பட்டிருக்கிறது? இப்ப திறந்த உள்ளம் நானே வழங்கி இருக்கிறேன், ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? ஏன் ஆய்வு செய்ய மறுக்கிறீர்கள்? அவலம் யரவு இலல் அருள், இந்த பூமியை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இல ஷம்ஸ் வன் நுஜூம், சந்திரனை சூரியனை இவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா? மலைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எத்தனையோ விதமான அறிவியல் செய்திகளை சொல்லி 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 அவைகளை சிந்தித்துப்பார், மலையை சிந்தித்துப்பார், மிருகத்தை சிந்தித்துப்பார், கருவறையை சிந்தித்துப்பார், விண்வெளியை சிந்தித்துப்பார். ஒவ்வொன்றிலும் நீ பயந்தரத்தக்க கோடானு கோடி செய்திகள் உனக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் அவர்களை சிந்திக்க தூண்டியது. சிந்தனை செய்தார்கள், குர்ஆனை படித்தார்கள். அதன் மூலமாக உலகத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை நம்முடைய முன்னோர்கள் அள்ளி வழங்கினார்கள். இப்னு அலி சீனா என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறவர், வரலாற்று புத்தகங்களில் அவிசன்னா என்று அழைக்கப்படுகிற இஸ்லாமிய பேரறிஞர், டாக்டர், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மருத்துவர் இப்னு அலி சீனா. அவர் கிபி 10ஆம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு மருத்துவ நூல் சென்ற நூற்றாண்டிலே, கிபி 19ஆம் நூற்றாண்டிலே இங்கே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மருத்துவத்தினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட, 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒரு இஸ்லாமிய அறிஞரால் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்று இந்த நூற்றாண்டிலே இன்றைக்கு வாழ்கிற அறிஞர்களிடத்தில் மொழிபெயர்த்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர் இன்றைக்கு சொல்லி சென்ற மருத்துவ கருத்துக்கள் அப்படிப்பட்ட. எப்படி சொன்னார்? எதிலிருந்து சொன்னார்? குர்ஆனிலிருந்து சொன்னார், நபிகள் நாயகத்தின் போதனைகளிலிருந்து சொன்னார். அதை தீர்க்கமாக ஆய்வு செய்தார். அதிலிருந்து அவர் கண்டு உணர்ந்த பல்வேறு தகவல்களை உலகத்திற்கு அள்ளி கொடுத்தார். உலகம் இன்று வரைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ கேட்கிற பொழுது நேரம் இல்லை, வேலைக்கு நேரம் சரியா போயிடுது. ஆனா டிவி பார்க்க மாத்திரம் நமக்கு நேரம் இருக்குது. டிவி பார்த்து படம் பார்க்கிறதுக்கு நேரம் இருக்குது. சீரியலுக்கு என்று நம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறோம். இப்படி வீணான தொலைக்காட்சி சீரியல்களுக்காக நேரத்தை ஒதுக்குகிற நாம் குர்ஆனை படிக்காத காரணத்தினால், நபிகள் நாயகத்தின் போதனைகளை அவருடைய மூல மொழிகளிலிருந்தும் மொழிபெயர்ப்பு நூல்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த சமுதாயம் தன்னுடைய அறிவை, தனது ஆராய்ச்சியை, அறிவியல் கண்டுபிடிப்பை
இந்த உலகத்திற்கு அள்ளி கொடுத்த எத்தனையோ விஞ்ஞான உண்மைகளை இந்த சமுதாயம் தொலைத்து விட்டு நிற்கிறது. அது மாத்திரமா, நம்முடைய நேரத்தை தொலைக்கிறோம். எத்தனை புனிதமானது நேரம்! இறைவனால் அருளப்பட்ட அற்புதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனம் நேரம். நேரத்தை பயன்படுத்துவதில் நம்முடைய சமுதாயம் மிக மிக பின்னங்கி நிற்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தை பயன்படுத்துகிற விதத்திலே பயன்படுத்தாத காரணத்தினால் எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அதற்கு செலவழிக்காமல், எதற்கெல்லாம் செலவழிக்க கூடாதோ, எதிலெல்லாம் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்க கூடாதோ அதிலெல்லாம் இந்த சமுதாயம் விரயமாக்கி தன்னுடைய இன்மை பெயர்களை இழக்கிறது, மறுமையின் பெயர்களையும் இழந்து நிற்கிறது. காலத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்கள். இஸ்லாம் தான் காலத்துக்கு வடிவம் கொடுத்தது. வேற எந்த சித்தாந்தமோ மார்க்கமோ காலத்தை நேரத்தை பயன்படுத்துவதை பற்றி இந்த அளவிற்கு தீர்க்கமா சொன்னதில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த சட்டத்தை வேணா எடுத்து பாருங்க. இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை, இறைவனின் வழிபாடு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிற அந்த சட்டம், அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம். லுஹர் தொழுகையா, அதுக்கு ஒரு நேரம், ஆரம்ப நேரம், முடிவு நேரம். அசர் தொழுகையா, அதற்கு ஒரு நேரம். இப்படி நேரத்தின் வழிபாட்டை அமைத்து கொடுத்து மனிதன் நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த மார்க்கத்தில் வந்த முஸ்லிம் சமுதாயம் நேரத்தின் அருமை தெரியாமல் உழைப்பதற்கும் படிப்பதற்கும் அறிவை பெருக்குவதற்கும் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு செய்யாமல் வீணான பொழுதுபோக்குகளிலே செலவழித்து நம்முடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. நேரத்தின் அருமையை நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். நாளை மறுமையிலே எந்த ஒரு மனிதனின் கால்களும் 4 கேள்விகள் கேட்கப்படாத வரைக்கும் அந்த சபையிலிருந்து நகர முடியாது. அந்த 4 கேள்விகளோட கேள்வி என்ன? உன்னுடைய வயதை, உனது காலத்தை, உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தை நீ எப்படி கழித்தாய்? என்ன சொல்லுவீங்க? யா அல்லாஹ் வெட்டி ஒளி பார்த்து கழிச்சேன்னு சொல்லுவீங்களா? சித்திய பார்த்து கழிச்சேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லப்போ அல்லாஹ்விடத்துல இந்த சொற்கள் அல்லாஹ்விடத்துல பயன்படுமா, எடுபடுமா? இறைவனுக்காக இறைவன் வழங்கி இருக்கிற அந்த காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து வீணான அந்த காரியங்களை விலை கொடுத்து வாங்குகிறோம். அல்லாஹ்வே அழகா சொல்லி காட்டுறோம். ஓ மினன் நாசி மை யஸ்தரி லஹுல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம் வயத்தகிதஹா ஹுஸ்வா உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். மனிதர்களில் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அறிவில்லாத காரணத்தினால். மார்க்கத்தை இழிவாக கேவலமாக கருதி கொண்டு தான் அறிவில்லாமல் விலை கொடுத்து வீணான பேச்சுக்களை அவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாளை மறுமையிலே கடுமையான வேதனையை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. நம்முடைய நேரத்தை செலவழித்து பொன்னான காலத்தை வீணடித்து நாளை மறுமையின் வேதனைக்கு, நரக படுகொலிக்கு நம்மை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத்தில் இஸ்லாம். உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும், ஒவ்வொரு குழந்தையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. இஸ்லாம் என்ற இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அவர்களின் பெற்றோர்கள் தான் ஹவ்விதானிகி நஸ்ரானிகி மஜ்லிசானிகி. கிறிஸ்தவனாகவோ யூதனாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவனாகவோ தீய மனிதனாக மாற்றுவது யார்? அவர்கள் பெற்றோர்கள். பெற்றோரின் வளர்ப்பினால் தான் ஒரு குழந்தை தடம் புரண்டு போய்விடுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களே. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாரிசுகளை நாம் வீணடிக்கிறோமா இல்லையா? அவர்களை எப்படி வளர்க்கிறோம்? குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி தாலாட்டு படித்து அவர்களை உறங்க வைக்க வேண்டிய சமுதாயத்தின் தாய்மார்கள் டிவியில போன் போட்டு கொடுத்து, இன்னைக்கு அந்த கலாச்சாரம் வர இருக்குது. லைவ்லயே பாட்டு கேட்கலாம். போனை போட்டுட்டு அதோ நான் அப்துல் காதர் பேசுறேன், நான் ஆயிஷா பீபி பேசுறேன், எனக்கு இன்ன படத்துல இருந்து இன்ன பாட்டு கொடுங்க. என் புள்ள ரொம்ப விரும்பி பார்ப்பான், அந்த பாட்டை கேட்கும்போது என் புள்ள டான்ஸ் ஆடுவான். இதைத்தானே சொல்றோம். வீட்டிற்கு வருகிற பொழுது வருகிறவர்களை வரவேற்பதற்கு முகமன் சொல்லி கொடுக்க தயங்குகிறோம். நாம் சலாம் சொல்லி என்று சொல்பவர்களை பார்க்க முடியவில்லை. குர்ஆனை ஓதச் சொல்லி சொல்லி காட்டக்கூடிய தாய்மார்களையும் சகோதரர்களையும் பார்க்க முடியவில்லை. அந்த பாட்டுப்படி, இந்த படத்தில் இருக்க பாட்டுப்படி என்று சொல்லி அதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்கிறோம், தாய்மார்கள் சந்தோஷப்படுகிறோம். என் பிள்ளை நல்ல டான்ஸ் ஆடுவான், அந்த பாட்டை வரிமாறாமல் பாடுவான் என்றெல்லாம் எதிலே நாம் சந்தோஷப்படக்கூடாதோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குழந்தைகளை வைத்து அடைந்து கொண்டிருக்கிறோமே. நாளை மறுமையில என்ன நடக்கும்? நம்முடைய முன்னோர்கள் நம்மை வழிகெடுத்தால், நம்முடைய பிள்ளைகளை நாம் வழிகெடுத்தால், நாளை மறுமையிலே நமது பிள்ளைகள் எல்லாம் நமக்கு எதிராக இறைவனிடத்திலே சாட்சி சொல்வார்கள். யௌம துகல்லபு wujuhum ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா. நாளை மறுமையிலே சில முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிற பொழுது அவர்கள் புலம்புவார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அதானா சாதத்தனா ஓ குபரானா பவர்லோட சபீலா. எங்களின் முன்னோர்களுக்கு, எங்களின் பெரியவர்களுக்கு, எங்களின் சாதாத்துமார்களுக்கு, நல்லவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் காட்டிய வழியிலே போனோம், அவர்கள் செய்து தந்ததை நாங்களும் செய்தோம். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, எங்களை தீமையிலே மூழ்கச் செய்து விட்டார்களே. ரப்பனா ஆத்தியும் லேபைனுகளாதான். இறைவா, அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடு. சாதாரண என் தகப்பன் எனக்கு தொழுகையை சொல்லித் தரல, நோன்பை சொல்லித் தரல, டிவியை பார்க்க சொல்லி தந்தாங்க. டிவி பார்க்கறத நேரத்தை கழிச்சாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து பார்த்தேன், என்ன கண்டிக்கல. இன்னும் சில குடும்பங்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்கிறோம் என்று சொல்லி நீ டிவி பார்க்காத அவங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்க உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை டிவி பார்க்க கூடாது, ஆனா அவங்க பார்க்கலாம். பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஏறுமா, புக்கை எடுத்து படின்னு சொல்லிட்டு பிள்ளைய ஓரத்துல தள்ளி விட்டுட்டு நீங்க டிவி சீரியலுக்கு முன்னர் அமர்ந்திருக்கிறீர்களே. குழந்தையின் உள்ளத்திலே எது பதியும்? நீங்கள் சொல்லுகிற உங்களின் வார்த்தை பதியுமா அல்லது உங்களின் வாழ்க்கை பதியுமா? நீங்கள் எதை செய்து காட்டுகிறீர்களோ அதைத்தான் உங்க பிள்ளை செய்யும். எதை நடைமுறைப்படுத்துறீங்களோ அதே போன்று உங்களின் குழந்தைகள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். குழந்தைகளை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களின் உணர்வுகளை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறோம். அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய சமுதாயம் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து 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 தன்னுடைய ஷார்ப்பான கூர்மையான அறிவை நாம் இழந்திருக்கிறோம். இல்லை என்று சொல்ல முடியுமா? காட்டப்படுகிற காட்சிகள் போலித்தனமானவை, நல்லாவே தெரியுது. ரசிச்சு பார்க்கிறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், அங்கே படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறோம். உண்மையை அவங்க கஷ்டப்படுறாங்களா? தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற அந்த தொடர்களில் யாரேனும் ஒருவர் சிரமப்பட்டால், அழுதால், துடித்தால் உண்மையிலே வேதனையை நம்ம துடிக்கிறாரா? போலி நல்லாவே தெரியுது, காசுக்காக வேண்டி அவர்கள் நடிக்கிறார்கள் என்று தெரியுது. ஆனாலும் கூட அதை உண்மை என்று நம்பி அவைகளுக்கு பின்னர் சென்று கொண்டிருக்கிறோம்.
மூடத்தனமான காரியங்களை ஏதோ அறிவுபூர்வமான காரியத்தை போன்று நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் செய்து நாம் பார்க்கிற பொழுது நமக்கு அருகிலே நம்முடைய கைகளில் தவறுகிற நம்முடைய குழந்தைகளும் அதை பார்த்து படித்து அதுபோன்ற இன்பத்திலே அவர்களும் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். குழந்தைகளின் அமானிதத்தை குறித்து கேள்வி கேட்கப்படுவோம். குழந்தைகள் நமது கரத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதம், அந்த அமானிதத்தை எப்படி பயன்படுத்தினோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு, யாரிடத்திலே அமானிதத்தை பாதுகாக்கிற பண்பில்லையோ அவர்களிடத்திலே இறை நம்பிக்கை என்பது இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், கண் என்ற அமானிதம் எப்படி பயன்படுத்தினாய்? காது என்ற அமானிதம் எப்படி பயன்படுத்தினாய்? குழந்தை என்ற அமானிதம் எப்படி வளர்த்து ஆளாக்கினாய்? வளர்க்கிறதுல மிஸ்டேக் பண்ணணும், நாளை மறுமையில பெரிய டேஞ்சர். அவனுக்குரிய தண்டனை, அவனை கெடுத்ததற்குரிய தண்டனை, நாம் கெட்டு போனதற்கான தண்டனை என்று சொல்லி ஏராளமான தண்டனைகளை இந்த சமுதாயம் தொலைக்காட்சி தொடரை பார்க்கிற காரணத்தினால், ஆபாசங்களில் மூழ்கி திளைக்கிற காரணத்தினால், பாட்டுக்களையும் கூத்துக்களையும் கும்மாளங்களையும் ரசிக்கிற காரணத்தினால் மிகப்பெரிய இழிவுக்கும் நாளை மறுமையின் அழிவுக்கும் நாம் ஆளாக நேரிடும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட கொடுமையான தீமைகளில் இருந்து, மிகப்பெரிய விபச்சாரத்தின்பால் நம்மை தள்ளிவிடுகிற அந்த மாபெரும் பாவத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொண்டு இறைவன் அருள் பெற முயற்சிக்க வேண்டும். திருமதி குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறார், தக்காது தமையசு மினல் கைல் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸாலஹும் கதனத்துஹா அலம் யத்திக்கும் நதீர். நாளை மறுமையிலே நரக நெருப்பு அப்படியே வெடித்துவிட போகும். அந்த அளவிற்கு கடுமையாக நெருப்பு மூட்டப்படும், தீ வைக்கப்படும். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸாலஹும் கதனத்துஹா அலம் யத்திக்கும் நதீர். அவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திலே கொண்டு போய் மக்கள் போடப்படுகிற பொழுது மொத்தமாக கொண்டு தருவானா அல்ல? ஏன்னா மொத்தமா தானே பார்க்கிறோம். கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா, அண்ணன் தம்பியா சேர்ந்து சீரழிகிறோமே. நாளை மறுமையிலே மொத்தமாக நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுகிற பொழுது நரகத்தின் காவலாளி கேட்பாராம், அலம் ஏத்திக்கும் நதீர், உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு ஒருத்தருமே வரலையா? யாருமே எடுத்து சொல்லலையா? இதை பாவம் என்று உங்களுக்கு கண்டிக்கலையா? என்னப்பா இப்படி மொத்தமா குடும்பமா வந்து விழுறீங்களே? அப்ப அவங்க சொல்லுவாங்க, பதில் காலுபலா கதிஜானா நதீர், எங்களிடத்தில் எச்சரிக்கை செய்கிறவர்கள் வந்தார்களே, கந்தபுனா ஓ குல்லாமா நஸலல்லாஹு மின் ஷை, அவர்களை நாங்கள் பொய்ப்படுத்தினோம். அல்லாஹ் உங்களுக்கு எதையும் இறக்கி வைக்கவில்லை என்று சொன்னோம். வாக்குன்னா ஃபில் லலாலின் முபீன், நாங்கள் வழிகேட்டிலே விழுந்து விட்டோம். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், அன்றைக்கு அவர்கள் சொல்வதை நாங்கள் செவியேற்றிருந்தால், அவர்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் விளங்கி எங்களின் வாழ்க்கையிலே செயல்படுத்தி இருந்தால், பாழாய் போன இந்த நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறியிருக்க மாட்டோமே என்று நாளை மறுமையில நரகத்திலே கொண்டு போய் தள்ளப்படுகிற மக்கள் புலம்புவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லித் தருகிறார். ஆக அன்பிற்குரிய பெரியோர்களே, எல்லோருமே சமுதாய கண்மணிகளே, தாய்மார்களே, தொலைக்காட்சி தொடர் என்பது பல்வேறு நல்ல கருத்துக்களை, தியாக புரட்சிகளை, பல்வேறு விஞ்ஞான கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. அவைகளை எல்லாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வீணான காரியங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருந்தோம் என்று சொன்னார், தவறான பார்வைகளை நம்முடைய நேரத்தை செலவிட்டிருந்தோம் என்று சொன்னார், நம்முடைய அழிவுக்கும் நரகத்தினுடைய நெருப்பிற்கும் நம்மை எரிகட்டையாக மாற்றப் போகிற அந்த சீர்கேடுகளில் நாம் விழுந்திருந்தோம் என்று சொன்னால், அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரி நன்மை தருகிற கருத்துக்களை, புரட்சி தருகிற கருத்துக்களை, குர்ஆனின் ஹதீஸுடைய விஞ்ஞான கருத்துக்களை விளங்கி அதன்படி செயல்படுகிற நல்ல மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லவர்களை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்